அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகிய அஷ்டபாலாயாவிற்கும் என் மதிப்பிற்குரிய தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் சிறந்த தாழ்ந்த வணக்கங்கள். நான் வேலூர்லேருந்து குபேர கஜோலி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்க இன்றைக்கி. சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களோட மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது பார்க்குறோம். அப்போ பொருத்தம் பார்க்கும்போது அது சரிங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்களோட ஜாதகம் பார்க்கக்கூடும் போதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களோட மன வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து எப்போ பார்த்தோம்னாலுமே எந்த வயசில் பார்த்தோம்னாலே வந்து ஜாதகத்தில் இருக்கிற மன வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்க போகுது இல்லைங்களா? அதனால் வந்து அவங்க கேட்கும்போதே சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதை வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைங்களுடைய லக்னம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துடைய 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் அவங்க 2 பேரும் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1, 5, 9 திரிகோணத்தில் இருக்காங்களா, இல்லைனாக்கா வந்து 3, 7, 11 இருக்கிறாங்களா, 2, 12 இருக்கிறாங்களா, 4, 10 இருக்கிறாங்களான்னு மெயினாக பார்த்துக்கோங்க. குரு பார்வையில் வந்து இருக்கிறாங்களான்னு பார்த்து 4 பேரில் வந்து ஒருத்தர் 2 பேரோட குரு பார்வையில் இருந்தால் கூட ஓகே தான். 6, 8ன்ற அமைப்பில் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 6, 8 இல்லாமையும், அதே மாதிரி காரகர்களான சுக்கிரனும் செவ்வாயும் 6, 8 அப்படின்ற அமைப்பில் இல்லாமல் இருந்தாவே அவங்க மன வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிடலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க இதை எடுத்துக்கோங்க. இப்போ 2வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது அவருடைய லக்னத்துக்கு வந்து எத்தனையாவது வீடுன்னு பாருங்கள். அது குறிக்கக்கூடிய அந்த வீடு குறிக்கக்கூடிய உடல் பாகம் வந்து என்னென்னு பார்த்துங்க. 12 வீட்டுக்கு நம்மளுக்கு வந்து 12 இது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, பாகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு, அது எந்த பாகம் அப்படின்றத லக்னத்துக்கு ரீதியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவர் வந்து அழுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் லக்னத்தில் வந்து அமர்ந்தாருனாக்கா இப்போ லக்னம்ன்றது வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம வந்து தலைன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலையில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து அழுக்கு சேருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது இது பார்த்தீங்கன்னாக்கா முகம், 2ஆம் வீடுன்றது நம்ம முகம்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முகத்தில் வந்து நிறைய அழுக்கு படியும். அதே மாதிரி எண்ணெய் வழிகிற மாதிரி முகம் இருக்குங்க. அது ஒன்று. 3வது வீடை வந்து நம்ம கைகள்னு சொல்லல, கைகளில் அவங்களுக்குலாம் அழுக்கு அதிகமாக சேரும். அதே மாதிரி 7, 8ன்றது தெரியும். 9ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா தொடை சொல்லுவோம்ல, தொடை இடுக்குகள்லாம் வந்து அழுக்குகள் அதிகமாக சேரும்னு சொல்லலாம். 12ஆம் இடம்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்கு சேருங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உடல் உறுப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க. நல்லா வந்து கழுவி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே அந்த உடல் பாகங்கள் வந்து பாதிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். சனினாவே வந்து நோயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால் வந்து சனி வந்து எந்த உடல் உறுப்பு குறிக்கக்கூடிய பாகத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல அழுக்கு வந்து அதிகமாக படிக்கும்போது அந்த உடல் பாகங்களை வந்து சுத்தமாக வந்து நம்ம வச்சுக்கும்போது அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்னதான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3வது பாயிண்ட் பாருங்கள். ஒரு கிரகம் இருக்குது பாருங்கள். அது நீச்சமாகிற வீட்டில் வந்து ஆதிபத்திய கிரகம் வந்து அமரக்கூடாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலன் வந்து பாதிக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணுன்னாக்கா இப்போ குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்திரத்துக்கு உண்டான காரக கிரகம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தில் வந்து நீச்சமாகக்கூடிய வீடுங்க. அப்போ வந்து குரு நீச்சமாகிற வீட்டில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஆதிபத்திய கிரகம் போய் வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்தாக்கா புத்திரத்துக்கு வந்து தோஷம் அப்படின்றது நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீடு கன்னின்றதுனால லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி போயிட்டு வந்து அந்த சுக்கிரன் வீட்டில் போய் கன்னி வீட்டில் போய் சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீட்டில் போயிட்டு அமரக்கூடாது. அப்படி இருந்தாக்கா களத்திரம் வந்து நல்லதாக அமையும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கும்ன்றது நம்ம எடுத்துக்கலாம் அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி வந்து மேஷத்தில் நீச்சமாகிறதுனால அவங்க லக்னத்திற்கு வந்து 10ஆம் அதிபதி போயிட்டு வந்து நம்ம மேஷத்தில் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து தொழில் வந்து அவ்வளோ சிறப்பாக அமையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து சந்திரன் வந்து நீச்சமாகிற வீடு வந்து நம்மளுக்கு வந்து விருச்சகம்னு சொல்கிறதுனால 4ஆம் அதிபதி அங்கே போய் அமர்ந்தானாக்கா அம்மாவனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சுமூகமான ஒரு உறவு அம்மா கூட வந்து இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து 9ஆம் அதிபதி போயிட்டு வந்து சூரியன் நீச்சமாகக்கூடிய துலாத்தில் போய் அமர்ந்தால் அதை சொல்லிக்கலாம். இப்போ வந்து 3ஆம் அதிபதி 16 வந்து சகோதரங்களும் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் சொல்கிறீங்களா, அது காரக நீச்சமாகக்கூடிய வீடு கடக்கும் இல்லைங்களா? அந்த வீட்டில் போயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த அதிபதிகள்லாம் அமரும்போது உடன்பிறப்புகளால் சகோதர வழியிலே சகோதரன் வழியில் ஒற்றுமை இருக்காது, அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு காரக கிரகம் நீச்சமாகக்கூடிய வீட்டில் அந்த ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் போய் வந்து அந்த இடத்துல அமர்ந்தால் அவங்க நல்ல நிலைமையிலே போய் அமர்ந்தால் கூட வந்து அது நீச்சமாகக்கூடிய பலன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதனால பிரயோஜனம் இல்லாமல் போகுன்றது நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இது ஒரு 3rd பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ 4th பாயிண்ட் பாருங்கள். இப்போது லக்னத்திற்கு வந்து 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்தாக்கா அவருடைய தகப்பனாரை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து நோயாளியாக இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா கடனாளியாக இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா வந்து அவருக்கு வந்து எதிரிகள் இருப்பாங்க.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. இது வந்து எதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கணுன்னாக்கா, இப்போ வந்து அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே வந்து 2 பேருமே வந்து எதிரிங்க மாரி ஆயிடுவாங்க. அந்த மாரி இருந்தனாக்கா, அப்பா வந்து நோயாளி ஆகாமயே நல்லா வந்து ஒரு வசதி வாய்ப்போட இருந்துருவாரு. பிரச்சனை இல்லைங்க. இல்ல அப்பா பிள்ளைகள்ல வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நல்லா ஒற்றுமையா இருக்கிறாங்கனாக்கா, அப்பா வந்து நோயாளி ஆகணும். இல்ல பெருத்த கடனாளி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துரும். இதில எதுன்னு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதில வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, இப்போ வந்து அந்த எந்த வீட்ல இருக்கிறாங்க, புதன் வீடா, இல்ல வந்து செவ்வாய் வீடா, எந்த வீடுன்னு சொல்லி இப்போ வீட பத்தி பார்த்துக்கோங்க. அது கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து என்ன கிரகம்னு பார்த்துக்கோங்க. அதே பார்த்தீங்கனாக்கா, அவங்க வாங்கிய நட்சத்திர சாரம் என்னன்றத பார்த்துக்கோங்க. அத வச்சு வந்து அவங்க நோயாளி ஆகுறாங்களா, இல்லன்னா வந்து கடனாளி ஆகுறாங்களா, இல்ல வந்து எதிராளி ஆகுறாங்களான்றத வந்து நம்ம இத வச்சு வந்து இந்த கிரகத்துங்கள வச்சு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பலன வந்து எடுத்துலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்கனாக்கா, 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்ல வந்து சேரும்போது, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு வந்து சுமூகமா இருக்காது. அப்படி அவங்களுக்குள்ள சுமூகமா இருந்தாங்கனாக்கா, மற்ற பிரச்சனைகள் வந்து வராம இருக்குங்க. அந்த மாரி வந்து எது நடக்குன்றத நம்ம இதில இதுவ பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா, இப்போ காலபுருஷனுக்கு அ 2ஆம் வீடு, 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கலத்திரம், குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்திலயும், துலாத்திலயும் கிரகங்கள் இருக்குதான்னு பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்திற்கு 2, 7ல கிரகங்கள் இருக்குதான்னு பாருங்க. அவங்கவங்க ஜாதகத்தில பாருங்க. அந்த மாரி இருந்துச்சுனாக்கா, அந்த தசாபுத்திகள் வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படி வந்து இல்ல அந்த 2 வீட்லயுமே 2, 7லயுமே காலபுருஷன் 2, 7லயுமே கிரகம் இல்ல. லக்னத்துக்கு 2, 7லயுமே கிரகம் இல்லனாக்கா, இந்த திருமணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதி சொல்றோம் இல்லைங்களா? அதில வந்து ஒரு விதி வந்து இதுவாவும் செயல்படுங்க. இந்த 4 வீட்ல வந்து ஒரு வீட்லயாவது கிரகம் இருந்தா கூட, அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள்ல வந்து திருமணம் நடக்குங்க. திருமணம் நடக்குமா? எப்போ நடக்கும்னு கேட்டாங்கனாக்கா, இந்த வச்சு கூட வந்து ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம எடுத்து பலன் சொல்லலாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ம் ர இது லக்னத்திற்கு வந்து முதல்ல வந்து லக்னாதிபதி போயிட்டு முதல்ல போய் எந்த கிரகத்த தொடுறாருன்றத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. 7ஆம் அதிபதிய தொட்டு 7ஆம் அதிபதி கனெக்டிங் ஒரு சாரம் வாங்குறதோ, கூட கூடி இருக்கிறதோ, இல்ல நல்ல ஒரு தன்மையில வந்து லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் திருமணமே சக்சஸ் அமைஞ்சிடுங்க. அப்படி இல்லாம லக்னாதிபதி போய் 7ஆம் அதிபதிய விட்டுட்டு தொட்டுட்டு விட்டாலோ, அதாவது ஒரே கட்டத்தில கூட வந்து 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 11ஆம் அதிபதி இருந்து, அவர் வந்து 7ஆம் அதிபதிய தொட்டுட்டு அவர் விலகி வந்து அடுத்தது 11ஆம் அதிபதி தொடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி, 7 கூட கனெக்ட் ஆகும்போது முதல் திருமணம் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். 7 விட்டுட்டு வந்து 11 போய் டைரக்ட்டா போய் தொட்டாலோ 1, 11 சம்மந்தமாச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து செகண்ட் லைஃப் தான் வந்து சக்ஸஸ் ஆகுன்றத நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. இந்த 6 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை வந்து நானு சில பாயிண்ட்ஸ் குடுக்குறேங்க. சரிங்க. நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.